12 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணுறப்ப சொல்கிறான், உன் கடவுள் உண்மையாக இருந்தால் உன்னை காப்பாற்றிருக்கணும்ல, வரல பற்றியா அப்படின்றான். இன்னொருத்தன் வந்து உங்கள் மதத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து இப்படி தான் ரேப் பண்ணுன்ட்டு. அது சொன்னது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகிட்ட 10 வயசு 11 வயசு. இது 1 இல்லை 2 இல்லை 100 இல்லை, ஆயிரக்கணக்கான கேசஸ். கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக வந்து இந்த கேங் வந்து குழந்தைங்கள ரேப் பண்ணிகிட்ருக்கு. யார் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து நெய்பர் தான், பாகிஸ்தானிஸ். இப்போ வந்து யூகே உலுக்கிட்டு இருக்கிற விஷயம் அதுதான். அதோட பார்லிமெண்ட்டில் வந்து எம்பி வந்து ரூபர்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த விக்டிம்ஸோட டெஸ்டிமோனியை படிச்சுட்டு இருக்கிறார். இந்த விக்டிம்ஸ் வந்து என்னென்னலாம் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து அந்த வாக்குமூலத்தை படிச்சுட்டு இருக்கிறார். அந்த குழந்தைங்கள்லாம் பிஞ்சு குழந்தைங்க, 10 வயசு 11 வயசு, அதுங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பேர் அதுங்களை ரேப் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயம் கொடுமைகள் நடந்திருக்கு. அதில் நிறைய பேருக்கு வந்து ஹெச்ஐவி அந்தமாரி டிசீஸ்லாம் கூட வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை செஞ்சவங்களுக்கு இது என்ன சொல்கிறது, இதை வந்து பாரிசாலன் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறாரு. 40வது நிமிஷத்தில் எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி அத்தனை பேர் ராகுல் இதை பேசுங்க ராகுல் அப்படின்றாங்க. சொந்த பேரண்ட்ஸே வந்து இந்த குழந்தைங்களை கூட்டி கொடுத்தாங்க அப்படின்றாரு. முதல்ல இந்த குழந்தைங்க இவங்க கையில் எப்படி சிக்கினாங்கன்னு தெரியுமா? ஏன் பாரு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காமல் நீங்கள் எப்படி இது இப்படி பேசுவீங்க? ஒரு 10 வயசு 8 வயசு குழந்தைங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து உயிரோடு கூட இருக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஜெயிலில் இருப்பாங்க. அவங்களோட பிரச்சனை வேறு எதுவாக வேணாலும் இருக்கலாம். சொந்த பேரண்ட்ஸே வந்து கூட்டி கொடுத்து இவங்களை வேணும்னே மாட்ட வைக்கிறாங்க. எங்கள் 20-30 வருஷமாக வந்து மாட்டாமல் இருந்தவங்கள வந்து இப்போ வந்து வேணும்னே மாட்ட வைக்கிறாங்களா? என்ன லாஜிக் பாரு நீங்கள் பேசுகிறீங்க? தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசினா, இஸ்லாமை பற்றி பேசணும், முஸ்லீமை பற்றி பேசணும், அது பயம் அப்படின்னா இந்த டாப்பிக்கே பேசாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கை பேசிட்டு போங்க. எப்படி இருந்தாலும் உங்களோட 20-30 வருஷம், உங்களோட ஒரு 40 வருஷம் உங்களோட வாழ்க்கை செழிக்கிறதுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு பாயிண்ட்டு. இது உங்களுக்கு மட்டும் சொல்ல, இந்த டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இந்த லெஃப்ட் விங்கில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். உங்களோட லைஃப் டைம் இன்னும் ஒரு 40 வருஷம் தான். ரிலீஜியஸ் இஸ்லாமோட முகம் மாறி பொலிட்டிக்கல் இஸ்லாம் வரும். ஈரானில் வந்து அதுதான் நடந்துச்சு. ஈரானில் அயோட்டோலா வந்து லெஃப்டிஸ் கூட சேர்ந்து தான் வந்து கிளர்ச்சியே பண்ணார். அவர் முகாஜுதீன் சொல்லிட்டு ஒரு லெஃப்டிஸ் மாடர்ன் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லெஃப்டிஸ் குரூப்லாம் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அந்த ஐஆர்ஜிசிக்கு வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் அந்த முன்னாடி இருந்த ஆட்சியை தூக்கி போட்டாங்க. வந்த 2 வாரத்தில் 5000 லெஃப்டிஸ் பொலிட்டிஷியனை போட்டு தள்ளிட்டாங்க. இது அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆப்கானிஸ்தான்லேருந்து பங்களாதேஷில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க? 1. பாகிஸ்தானில் 1 கூட கிடையாது. கிறிஸ்டியன் மினிஸ்டர் இருந்தாங்க. இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. எதுக்குப்பா ஒருத்தரை மட்டும் விட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. எனிவே, இதெல்லாம் கேட்டால் நம்மளை இஸ்லாமோஃபோபியான்றவாங்க. ஃபோபியான்றது இர்ரேஷ்னல் ஃபியர். காரணமே இல்லாமல் பயப்படுறது பேர் தான் ஃபோபியா. இது எப்படி காரணமே இல்லாமல்? நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்லலை. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். புட்டினை பற்றி பேசுகிறாங்க, மோடியை பற்றி பேசுகிறாங்க, ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறாங்க, நெட்டன்யாவை பற்றி பேசுகிறாங்க, இஸ்ரேலை பற்றி வாய்க்கிலேயே எல்லாரும் இவங்களை பற்றி பேசுகிறாங்க. திட்டி வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது டெத் த்ரெட் வருதா? அவங்க வீடியோ ஏதாவது ரிமூவ் பண்ணப்படுதா? உங்களை பற்றி போட சொல்லுங்கள். நீங்கள் காசு கொடுத்தா கூட போட மாட்டாங்க. பயங்க. இது ரேஷ்னலான ஃபியரு. என் வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டரில் 16 பேர் சாவறான். நான் திருச்சியில் இருக்கிறப்ப அங்கேருந்து 300 கிலோமீட்டரில் கோயம்புத்தூரில் சாவறான், டெல்லியில் சாவறான், ஸ்வீடனில் சாவறான், ஜெர்மனியில் சாவறான். இந்த வருஷம் ஆரம்பித்து பாதி வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 100கணக்கான அட்டாக்ஸ். இந்த லட்சத்தில் இன்னும் இதை பார்த்து பயப்படாமல் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த இஸ்லாமோஃபோபியான்றது வந்து வாயை மூடுற விஷயம். பயான்லாம் சும்மா எனக்கு என்ன ஃபோபியா, இதில் என்ன ஃபோபியா? இது ரேஷ்னலான ஒரு ஃபியர். இது சும்மா வந்து நீங்கள் இது ஒரு விஷயமா இது வந்து டேர்ம்லாம் பண்ணாதீங்க. இது ஆக்சுவலி வந்து இது வேணும்னே பண்ணுறது, தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரி விஷயம். அதெல்லாம் இதுக்கு என்னென்னா, மிச்சவங்களாம் வந்து சேர்ந்து குரல் கொடுக்கணும். அப்போ தான் வந்து, ஏன்னா திஸ் இஸ் லைக் இந்த குழப்பத்தில் தான் வந்து மீன் பிடிக்கிறது. ஏன்னா அந்த குழப்பம் இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு 40 வருஷம் இந்த குழப்பம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த குழப்பத்தை முடிச்சு விட்ருவாங்க. அந்த 40 வருஷம் வரைக்கும் இந்த கொட்டையை இப்படியே வந்து கிளம்பிட்டுருக்கும். இவன் வந்து இஸ்லாமோஃபோபியா, இவன் வந்து அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அங்கே போய் பாரு, இங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றணும். ஸோ தட் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், பிள்ளைங்க வந்துக்கிட்டே இருக்கட்டும். உடனே நான் கேட்டால் நான் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். பியூர் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து படிங்க. அதிலே கிளியராக சொல்லியிருக்கு. நான் அது ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் ரிப்ளை வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் இஸ்லாம் க்ரோஸ் ஒன்லி பை ப்ரீடிங்.
நீங்கள் வந்து ஒரே ஒருத்தர் வந்து லண்டனில் கன்வெர்ட் ஆகிட்டார், 4 பேர் ஜப்பானில் கன்வெர்ட் ஆகிட்டார், ஜப்பானில் ஒருத்தர் தான். ஸோ 4 பேர் வந்து இந்தோனேஷியாவில் கன்வெர்ட் ஆகிட்டார், 5 பேர் இப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது ஒரு கிறிஸ்டின் பேஜில் இத்தனை பேர் 4 பேர் 3 பேர் கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்களா? ஏன்னா அவனுங்க மில்லியன் கணக்கில் கன்வெர்ட் பண்ணுறானுங்க. அதனால தான் அவனுங்க கம்கமாக இருக்கிறானுங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ப்ரொபகாண்டா. ஒருத்தர் கன்வெர்ட் ஆகிறதெல்லாம் ஒரு நியூஸ் ஆகுறதுன்னா அது எப்போவே தெரிஞ்சுக்கலாம் அது எத்தனை பேர் அதில் வந்து உள்ளார வராங்க, எத்தனை பேர் வெளியில் போகிறாங்கன்ட்டு. எனிவே, ஸோ இந்த டாபிக் இது கிடையாது. ஸோ பாரிக்கிட்ட நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வந்து, பாரி நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், எல்லாம் ஓகே தான். எனக்கு வந்து தமிழ் தேசியத்தில் வந்து எனக்கு அது ஒன்று இருக்குது. பட் என்னென்னா இந்தமாரி வீக்கான லீடர்ஷிப் வந்து பிரோஜனம் இல்லை பாரி. ஐம் சேயிங் திஸ். ஏன்னா யூகேயில் வந்து இந்தமாரி வீக்கான லீடர்ஷிப் வந்து கேமர் அப்படின்ற ஒரு பிஎம்ஐ வச்சுக்கிட்டு, கையாளாகாத ஒரு பிஎம்ஐ வச்சுக்கிட்டு அந்த நாடு இப்போ சித்திரவதைப்படுது. ஒரு டிசிஷன் எடுக்க அவனுக்கு துப்பு இல்லை, அவனுக்கு முதுகெலும்பே கிடையாது. ஸோ அந்தமாரி ஒரு லீடர்ஷிப் வேணாம். ஸோ நீங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு யூ கோ அண்ட் ஃபைண்ட் சம் ஒன். எந்திரிச்சு நிற்கிற தைரியம் இருக்கணும், தப்புன்னு சொல்கிற தைரியம் இருக்கணும். தப்பான ஒரு விஷயத்தை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எத்தனை பேர் அதை மதிக்கிறோம், நீனும் மதியெலாம் முடியாது. தப்புனா தப்பு தான். என் தலை எடுத்துகிட்டு போ, எனக்கு வாழ்க்கையில் நிறையா சாதிக்கணும், நிறையா படிக்கணும், உங்களுக்குலாம் அந்த எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. எத்தனை பேர் நோபல் ப்ரைஸ் வாங்கினீங்க, எத்தனை பேட்டன்ட் பண்ணீங்க, வந்து இப்போ வந்து அந்த புக்கில் அந்த பேஜ் அதெல்லாம் பிரோஜனமே இல்லாத விஷயத்தெல்லாம் இங்கே வந்து குப்பையை கொட்டிகிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் எதையாவது ஒன்று படித்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குதா? 10 பைசாவுக்கு பிரோஜனான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து என் கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்ருப்பீங்க. கேட்டால் இதான் சொல்கிறேன்னே, எனக்கு என்றைக்கு தேதி குடிச்சு வச்சுருக்கீங்கன்னு தெரில. பட் போனால் போயிட்டு போகிறேன். இப்போ என்ன 40 வருஷம் வாழ்ந்தாச்சு, இனிமேல் வந்து ஊமையாக இருந்துட்டேன்னா இந்தியாவிலே நான் ஒருத்தன் மட்டும் தான் பேசுகிறேன், ஒருத்தன் மட்டும் தான் ஆம்பளை இருக்குன்னு நினைக்கிறேன்ல, இருந்துட்டு போகிறேன். சீரியஸாக இந்த ஒரு விஷயத்துக்காகவே அது வந்து ஆக்சுவலி வந்து ஒன்று நான் சேனலை டெலீட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக என் உயிர் போச்சு அப்படின்னா அது பொட்டென்ஷியல் வேஸ்ட். நான் இப்போ இத்தனை பேரை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ டெக்னிக்கல் விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், இவ்வளோ கம்பெனிஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் நிறைய பண்ண முடியும். சரி, ஓகே. இந்த என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, யூகே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் இருந்து அது எப்படின்னா வந்து இந்த ஊரில் வந்து வெள்ளைக்காரங்களில் வந்து சில அவங்க ஃபினான்ஷியலி இல்லைனா அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் புழங்கும். ஸோ அந்த ட்ரக்ஸ் புழங்குறப்ப பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளார டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். அப்பாவோ அம்மாவோ ஒருத்தவங்க அடிச்சிக்கிறது, ட்ரக் அடிக்ஸாக இருக்கிறது, ஒருத்தவங்க கொல்றது, இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபேமிலி வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்கும். ஏன்னா அந்தமாரி ஏரியாஸ்லாம் வந்து நான் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து பீஸா டெலிவரி பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ராமாடைஸ்டாக இருக்கும். வீட்டில் வந்து பொழுதுனிக்கும் கத்திக்கிட்டு வீடு குப்பை மாதிரி இருக்கும். கதவை திறந்தாங்கன்னா வீடு நாற்றம் அடிக்கும், வீடு குப்பையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதோட மனநிலை எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பொழுதுனிக்கும் பேரண்ட்ஸ் வந்து கெட்டவா சொல்லி பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, ஸோ அம்மாவை போட்டு அடிக்கிறது, அப்பா வந்து சும்மா அடிச்சுட்டு மண்டை உடஞ்சிட்டு கட்டு போட்டு உட்காந்துருக்கிறது, போலீஸ் வர்றது போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 8 வயசு குழந்தைங்க எப்படி இருக்கும்? அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஒரு ஃபாஸ்டர் ஹோமில் விட்டுருவாங்க. அங்கே வேறு யாராவது அந்த குழந்தைய வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அனாதாசிரமம் மாதிரி அங்கே கொண்டு போய் விட்ருவாங்க. இல்லைனா வந்து சைல்ட் கேர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும், NGOs ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அந்தமாரி கொண்டு போய் விட்ருவாங்க. அந்த குழந்தைங்க அங்கே இருக்கிறப்ப எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அது எவ்வளோ பரிதவிக்கும் தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா, இந்த டொமஸ்டிக் கோர்ட் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த டிவோர்ஸ் கேஸஸ்லாம் நடக்கும்ல, அதில் போயிட்டு ஒரு நாள் நீங்கள் இருந்துட்டு வாங்க. அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய கதைகளை நீங்கள் கேட்கலாம், பார்க்கலாம். அதில் அந்த குழந்தைங்க பரிதவிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்பா அம்மா நான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஈவன் சூசைடெல்லாம் எனக்கு தாட்ஸ் வந்தது எப்போ அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிறப்ப. அந்த ப்ராஜெக்டில் இந்தமாரி குழந்தைங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் பண்ணணும், அவங்கள வந்து சிரிக்க வைக்கணும், அவங்கள வந்து சிந்திக்க வைக்கணும், அவங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த டீச்சர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆப் அழகாக டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ டிப்ரெஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்க கண்ணில் சிரிப்பே இல்லைங்க. குழந்தை ஒரு 8 வயசு குழந்தைன்னா நம்ம பார்க்குறோம், அதுங்களுக்கு உலகம் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். டிவியில் வந்து கார்ட்டூன் வரும், வெளியில் போனால் ஜாலியாக விளையாண்டுட்ருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சைக்கிள் ஓட்டும். ஸோ இந்த உலகம் எல்லாமே அப்படி கார்ட்டூன் மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அதே வயசு இருக்கிற குழந்தை தான், அது கண்ணில் வந்து சிரிப்பே கிடையாது, கண்ணில் வந்து சோகம்.
இந்த கண்ணில் வந்து பிளாக் ஐஸ் இருக்கும், தூக்கம் இல்லை. 8 வயசு குழந்தை, 9 வயசு 10 வயசு குழந்தைக்கு வந்து தூக்கம் இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், அது எதை நினச்சி தூங்காமல் அழுதுட்டு இருந்திருக்கும் நீங்கள் யோசிங்க. அதுங்களுக்கு பெரிய ஆசைன்றது என்ன தெரியுமா, அந்த ஆப்பில் வந்து ஒரு ஸ்கெடியூலிங் ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் பண்ணோம். அந்த ஸ்கெடியூலிங் ஃபீச்சர் வந்து அந்த குழந்தைங்களோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாத்தையும் போட்டோன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரிமைண்டர் மாரி போகும். அதில் அந்த குழந்தைங்க அப்போ வந்து இதில் இந்த ஒரு பட்டன் நமக்குன்னா எங்கள் அப்பா அம்மாவும் ஒரே நேரத்தில் வருவாங்களா, சண்டை போடாமல் என் கூட இருப்பாங்களா, அந்த குழந்தைங்களோட மிகப்பெரிய ஃபீச்சர் ரிக்வெஸ்ட். இந்த குழந்தைங்கள தான் வந்து பாரிசாலன் வந்து சொந்த அப்பா அம்மாவே கூட்டி கொடுத்தாங்கன்றார். பாரிசாலனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூஎஸ் யூகே இந்த இடத்துலலாம் வந்து ப்ரிடேட்டர் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப் லெவலான கண்டென்ட் இருக்குது. இந்த விட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் யூடியூபர் ஒருத்தன் இருக்கிறான். அவன் இப்போ கூட ஃபிலிப்பீன்ஸில் வந்து பிடிச்சி ஜெயிலு தூக்கி போட்டாங்க கிறுக்குத்தனமாக பண்ணுறதுக்கு. அந்த பைத்தியக்காரன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இந்தியன் பையனை வந்து ஃபால்ஸாக கன்விக்ட் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அவனுக்கு வந்து கெட்டவனை பிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது, இதை வச்சு கண்டென்ட் பண்ணுறது தான் அவனுக்கு வேலை. ஒரு 18 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு, ஆனால் அந்த பொண்ணோட ஏஜ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து போய்ட்டு சேட் பண்ணுறது. அதில் எவனாவது வந்து விழுந்தான் அப்படின்னா அவன்கிட்ட ரொம்ப சேட்லாம் பண்ணி நம்ம டேட்டிங் போகலாம் அப்படின்றது. அவன் வந்தானா அவனை வீடியோ எடுத்து அவனை அவமானப்படுத்தி அவனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது. இது பேர் ஹனி ட்ராப். ஓகேவா, அவனோட சபலத்தை வந்து இவனை யூஸ் பண்ணி இவனுக்கு கண்டென்ட் ஆக்கி காசாக்குறது. இது பேர் வந்து ப்ரிடேட்டர் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு NBNBC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1980s 90s வந்து ஒரு டிவி சேனலே இந்த வேலையை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் இந்த வேலையை பண்ணுது. இது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேஷன், சீப்பான ஒரு கண்டென்ட் கிரியேஷன். பாரி இதை தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறார். வெள்ளைக்காரங்களே வந்து அவங்க பிள்ளைங்களை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் அவர் சொல்லிட்டுருக்கிறார். இன்னொன்று என்னென்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து இந்தமாரி சில வேலைக்காரனுங்க இந்தமாரி இருக்கிறவங்களாம் வந்து குழந்தைங்களை வந்து பெற்று வளர்த்து இந்தமாரி வந்து கொடுத்துட்றானுங்க, வித்துடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் நடக்கும். அது இப்போ பீகாரில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சொந்த அம்மாவே வந்து பிள்ளைய வந்து 16,000க்கும் ஒரு 10 சாரிக்கும் வித்துடுச்சு. ஸோ அதுமாரி உலகம் ஃபுல்லாக வந்து பிள்ளைங்களை விற்கிறது, ஏன்னா காசு, ஆர்கனு எல்லாத்துக்கும் காசு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வளர்த்து அவங்கள அப்படியே வித்துறது, இதெல்லாம் நடக்கும். பட் இந்த விஷயத்தில் நடந்தது அது கிடையாது. இந்த விஷயத்தில் அந்த குழந்தைங்க எங்கே அப்யூஸ் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்தமாரி வந்து பேரண்ட்ஸ் அப்யூஸாக இருக்க பேரண்ட்ஸ்னால அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஹோமில் விட்றாங்க. அந்த ஹோமில் அப்யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹோமில் வேலை செய்கிறவனுங்களும் இந்த பாகிஸ்தானி பெடோ கேங்கும் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்களாம் அப்யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு நாள் 2 நாளில் 20-30 வருஷமாக. அதில் 1-2 இல்லை, 100கணக்கான 1000கணக்கான கேசஸ். அந்த குழந்தைங்கள ரேப் பண்ணுறப்ப அவனுக்கு சொல்கிறானுங்க, உன் கடவுள்லாம் உண்மை இருந்தால் வந்து உன்னை காப்பாற்றிருக்கணும்ல, ஏன் வரல அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து டெஸ்டிமோனிங்க. நான் உடனே நான் சொல்கிறேன் இஸ்லாமோஃபோபியா இதெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் டெஸ்டிமோனி. உங்கள் கடவுள் உண்மைன்னா உங்களை இப்படி பண்ண விட்ருப்பாரா? இந்த டாபிக்ல போகல, இது பிரயோஜனமே கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து யோசிங்க. நான் ஈவன் ஒவ்வொரு தடையும் வந்து நான் இந்த டாப்பிக்கை பேச மாட்டேன்னு சொன்னாலே எனக்கு எத்தனை மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் முஸ்லிம்ஸ் தான். ஏன்னா நீங்களும் பேசலான்னா இது யாருமே பேச மாட்டாங்கன்னா இது எங்கே போய் முடியும்னு எங்களுக்கு தெரியும்னா, இன்னும் 30-40 வருஷத்தில் வந்து இது தேவையில்லாத பெரிய சிவில் வாரில் போய் முடியும் எல்லா கண்ட்ரிலையும். ஆனால் எனக்கு லைஃப்பில் சாதிக்கணுமே. இவனுங்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு கூட சண்டை போடுறது எனக்கு என்ன பிரயோஜனம்? இவனுங்க யோசிக்கவே மாட்டானுங்க. வேறு கேட்டால் பண்ணுவானுங்க, கேட்டால் இஸ்லாமோஃபோபியானுவாங்க. எனக்கு என்னப்பா சீரியஸாக சொல்லுங்கள், எனக்கு என்ன உங்கள் மேலே என்ன பஞ்சாயத்தா? இல்லை உங்களை வெறுக்கிறதுக்கு எனக்கு என்ன காரணம் இருக்குது? ஒரு மனுஷனாக வந்து என் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, பார்ட்னராக இருக்கீங்க எங்கள் கம்பெனியில், என்கிட்ட நீங்கள் வந்து என்னோடய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்லேயும் ஒவ்வொரு மாதமும் நான் இவ்வளோ பண்ணுறேன். எனக்கு கிட்டத்தட்ட 8000-10,000 பேருக்கு நான் வந்து என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க்டின்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க. அதில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. யாராவது ஒருத்தங்களுக்காவது உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், உனக்கு நான் கரியர் கைடன்ஸ் கொடுக்க மாட்டேன், உனக்கு என் பிஸ்னஸில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேன், வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம்க்கு நான் சொல்லியிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு முஸ்லீம் மேலே எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது. எனக்கு எதுக்கு வெறுப்பு? ஈவன் நீங்கள் திட்டுறவங்க கூட சொல்கிறேன், நீங்கள் திட்டுறீங்க, சம்டைம்ஸ் நானும் வந்து சும்மா பேசுவேன், அது வேறு விஷயம். பட் எனக்கு எதுக்கு உங்களை நான் எதுக்கு வெறுக்கணும்? நீ எனக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு என்னன்னா உனக்கு சொல்லி கொடுத்தது தப்பாக இருக்குது, உனக்கு அது புரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை வந்து அடித்து உட்காந்து இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிட்டு நீ ஃபோர்ஸ் பண்ணி இது நீ பண்ணி நீ பிரெயின் வாஷ் இருக்கிற. உனக்கு அது தெரிய மாட்டேங்குது நீ எவ்வளோ கெடுதல் நீ ஒரு விஷயத்தில் இருக்கிற. அதாவது கொஞ்சம் கெடுதல்ன்றது வேறு, இதுவே கெடுதல். அந்த இதில் வந்து சாதத்தில் வந்து கொஞ்சோண்டு விஷம் கிடந்தா கூட அதை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க ஜென்ரலாக. பட் அதை கூட எடுத்துகிட்டு போட்டு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, சரி நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆனால் அதில் சாதமே இல்லைப்பா, அது ஃபுல்லாக விஷமாக இருக்குது.
நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு உடனே கோவம் வரலாம். தயவு செஞ்சு நீங்கள் யோசிங்க. நான் என் மனசார நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஏன்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக சிவில் வாரில் போய் முடியும். இந்த உலகம் அவனை ஈஸியாக உங்களுக்கு தூக்கி கொடுத்துறாது. இஸ்லாமிக் கேலிஃபேட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக இஸ்லாமிக் ஆட்சி வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறத தயவு செஞ்சு நீங்கள் யோசிங்க. இஸ்ரேல் இருக்கிற வரைக்கும், ஹிந்துஸ் இருக்கிற வரைக்கும், புத்திஸ்ட் இருக்கிற வரைக்கும், சீக்ஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் லெஃப்டிஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. அவங்கள எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து குட்டி போடுறதா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து சைலண்ட்டாக நீங்கள் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. பட்டு மனுஷன் காட்டு மிராண்டி, ஹிந்துஸும் காட்டு மிராண்டியாக இருந்தான், கிறிஸ்டினும் காட்டு மிராண்டியாக இருந்தான். அப்போ இருக்கிறப்பே வந்து இவனுங்க யாருமே விட்டு கொடுக்கல. உங்கள் கூட வந்து நீங்கள் தலை எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் மில்லியன் கணக்கான பேரை கொண்டாலும் சரி, மிச்சம் இருக்கவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தான் கடைசி வரைக்கும். இப்போ வரைக்கும் அவனுக்கு இருக்கிறானுங்க. இப்போ இந்தியா பாருங்கள், ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரியாக தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு தூக்கி கொடுக்க மாட்டாங்க. இஸ்லாமிக் கேலிஃபேட் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் இஸ்லாம் வரும், இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அது வந்து போய் சிவில் வாரில் முடியும். கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சீரியஸாக சொல்கிறேன், கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, புட்டின் கிறிஸ்டின், அமெரிக்கா கிறிஸ்டினோட ஜூ கண்ட்ரியாக தான் இருக்கும், இஸ்ரேல் ஜூ கண்ட்ரி தான். இவனுங்க 3 பேர்கிட்டையும் வந்து இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்கான நியூக்ளியர் பாம் இருக்குது. இப்போ இருக்கிற மாரி உலகம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை எல்லாத்தையும் நான் கன்வெர்ட் பண்ணுவேன், இந்த உலகம் ஃபுல்லாக நான் வந்து டேக் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னா, கடைசியாக இவனுங்க 3 பேரில் ஒருத்தன் நினச்சா கூட போதும், இந்த உலகத்தையே அழிச்சிருவான். ஸோ அதனால் நீங்கள் நினச்சது நடக்கவே நடக்காது. நான் இப்போவே சொல்கிறேன். ரஷ்யாவில் இன்டர்நெட் கட் ஆச்சுன்னா உங்கள் கதை என்னாச்சுன்றது நான் சொல்கிறேன், இப்போயே சொல்கிறேன். நீங்கள் புட்டின் வந்து அதை சொன்னார் இதை சொன்னார், அந்த கதையெல்லாம் வந்து ப்ரொபகண்டா, ஓகேவா? அரசியல்வாதிங்க எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா மக்களை வந்து குஷிப்படுத்துறதுக்காக எல்லாம் சொல்லுவாங்க. அவனுக்கு நினைக்கிறது வேறு, செய்கிறது வேறு. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த ப்ரொபகண்டாலாம் உட்காந்து பேசிகிட்டுலாம் இருக்காதிங்க. ஸோ காசாவில் நடக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கே குழந்தைங்க சாகுறாங்க, எல்லாம் சாவுறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அது நீங்கள் அந்த மக்களை பார்த்து பரிதாபப்படுறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஐடிஎஃப் பண்ணுறது தப்பு, இஸ்ரேல் பண்ணுறது தப்பு அப்படின்னா, மொசாட் பண்ணுறது தப்பு அப்படின்னா, ஹமாஸ் பண்ணுறதும் தப்பு தான். ஹமாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற வீடியோஸ் வந்து எக்ஸ்லே இருக்குது. நீங்கள் வேணால் சொல்லாதீங்க, அது வந்து வேஷம் போட்டு பண்ணாங்க, அந்த இடம்லாம் ஹமாஸோட ப்ரைம் ஏரியா. ஹமாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏரியாவிலே நடக்குது எக்ஸிக்யூஷன், டெய்லி பேசிஸ்லாம் நடக்குது. அவங்க ட்ரக்கில் வந்து எய்டெல்லாம் திருடிட்டு போகிறப்ப வந்து பின்னாடி வந்து பாலஸ்தீன் மக்கள் வந்து பசியில் இருக்கிறவங்க துரத்திட்டு வருவாங்க, அவங்கள சுடுவாங்க. இதெல்லாம் வீடியோ இருக்குது, நான் சும்மா வந்து சொல்லலை, வீடியோ இருக்குது. நீங்களே போய் எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போய்ட்டு ஹமாஸ் அட்ராசிட்டிஸ்னு போடுங்க, உங்களுக்கு அது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுட்டு போகுது. உங்களுக்கு உண்மையாலுமே அந்த பாலஸ்தீன் மேலே மக்கள் மேலே அக்கறைன்னா நீங்கள் ஹமாஸையும் எதிர்க்கணும், ஐடிஎஃப்பையும் எதிர்க்கணும். நீங்கள் வந்து ஐடிஎஃப்பை மட்டும்தான் எதிர்ப்பேன் அப்படின்னா உங்களோட நோக்கம் வந்து மக்கள் மேலே கிடையாது, இஸ்லாம் தான் உங்கள் நோக்கம். அதேமாரி மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, நைஜீரியாவில் இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்டியன்களை கொல்றாங்க, அதை நீங்கள் எதிர்க்கணும். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொல்றாங்க, அதை நீங்கள் எதிர்க்கணும். அதை ப்ரொபகண்டான்றீங்க. அப்புறம் இப்போ பாலஸ்தீனில் இருக்கிறது மட்டும் உண்மை, அங்கே இருக்கிறது ப்ரொபகண்டாவா? சூடானில் நடக்கிறது, சிரியாவில் நடக்கிறது, இதை சொல்லிட்டே போகலாம் அப்படியே. அதனால் யோசிங்க, சரியா? ஸோ கொஞ்சம் சென்சிபிளாக நீங்கள் இருங்க. பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது. இந்தமாரி ஒரு கண்ட்ரியாக வந்து உலகத்தில் இருக்கிற மிச்ச கண்ட்ரியாக ஆகணுமா? நீங்கள் ஒன்றே சொல்லாதீங்க, துபாய் இல்லையா, பஹ்ரைன் இல்லையா, குவைத் இல்லையா, தோஹா இல்லையா, கட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் எண்ணெய் இல்லைன்னா அதுவும் ஆப்கானிஸ்தான் தான், அதுவும் யமன் தான், அதுவும் சிரியா தான், அதுவும் பாகிஸ்தான் தான், அதுவும் பங்களாதேஷ் தான். ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே மாதிரி தான் காட்டு மிராண்டித்தனமாக, ஊரு குப்பையாக, பொழுதுனிக்கும் வயலன்ஸு, டெரரிசமு, ரேப்பு, கிட்னாப்பிங்கு, ஸ்லேவரி இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி உலகம் வந்து நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வந்து மெஜாரிட்டி 2 பில்லியன் தான் நீங்கள். ஸோ மிச்சம் இருக்கிற மெஜாரிட்டி வந்து உழைச்சி முன்னேறும்னு நினைக்கிறவங்க, வயலன்ஸ் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு போகாதவங்க. நீங்கள் ஒன்றே சொல்லாதீங்க, அமெரிக்கா குண்டு போடலையா, அது போடலையா, அது போடலையான்னா, அமெரிக்கா அதெல்லாம் வாருங்க,
அவன் வந்து அவன் ஜியோ பொலிட்டிக்கலாக வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவனோட செல்ஃபிஷ் கோலுக்காகவும் ஒரு கண்ட்ரி அவன் ஆர்மியை வந்து கொண்டு போகிறான். அங்கே இருக்கிற மக்கள் கிடையாது, அரசியல்வாதி அதை செய்கிறான், மக்கள் கிடையாது. மக்கள் போய் இங்கே வந்து வியட்நாமில் போய் குண்டு போடு, ஜப்பானில் போய் குண்டு போடு அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து சண்டை போடுறான், அவனோட ஆர்மி சண்டை போடுது, அங்கே இருக்கிற பொலிட்டிஷியனோட பாலிசிஸ் இப்படி இருக்குது, அது இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம். ஸோ இன்றைக்கி உலகம் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வெள்ளைக்கார கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸு, புத்திஸ்ட்டு, சீக்கு இவங்க எல்லோரும் இருக்கிறதுனால தான். இவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்குமே கஷ்டம்தான். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற உலகம் இப்படி வந்து இருக்காது. நல்ல ரோடு, நல்ல இதெல்லாம் இருக்காது. நீங்கள் துபாயை பார்த்துட்டு கனவு காணாதீங்க. இன்றைக்கும் கூட யூஎஸில் வேலை கிடைக்காதவன் தான் துபாயெல்லாம் ஒரு கணக்காக எடுத்துப்பான். யாருமே ஃபஸ்ட்டு சாய்ஸாக அங்கே வைக்கிறதில்ல. துபாய் இப்போ இல்லை, அவன் வந்து இன்னும் எத்தனை பில்லியன் கட்டி எத்தனை புர்ஜ் கலிஃபா கட்டினாலும் அது வந்து செகண்ட் சாய்ஸ் தான், ரெண்டாம் பட்சம் தான். அது உங்களுக்குமே ரெண்டாம் பட்சம் தான். என்றைக்கும் அது நம்பர் 1 ஆக போகிறது கிடையாது. ஓகேவா? அதுவும் அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான். எண்ணெயும் தீர்ந்து போச்சுன்னா அந்த புர்ஜ் கலிஃபாலாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட காசு இருக்காது. திரும்ப ஆப்கானிஸ்தான் மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். கேட்டால் வன்மோன்றது எனக்கு வன்மோலாம் கிடையாதுங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து எல்லோரும் வந்து நிம்மதியாக இருக்கணும், அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்க்கணும். தேவையே இல்லாமல் இன்னொருத்தங்க லைஃப் எடுக்கிறது, அவங்கள பிடிக்கணும் இவங்கள பிடிக்கணும், இந்தமாரி ஒரு அஜெண்டாவோட ப்ரொபகண்டாவோட ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறது வந்து நல்லதில்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த யூகே பெடோ கேங்கை பற்றி நீங்கள் யாராவது வீடியோ போடுங்க. ஸோ நான் மட்டும் பேசுகிறேன் நாளில். ஸோ நீங்கள் யாராவது பேசுங்க.